வணக்கம் நேயர்களே! நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூடர் மூளை. நான் கிருஷ்ணா. யோகேஷ். வெற்றிகரமாக மூடர் மூளையோட செகண்ட் எபிசோட் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்திருக்கும். நெறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க. நாங்க எதிர்பார்த்தத விட, அதாவது Spotifyல வழக்கமா போய்க்கிட்டு இருந்தத விட டபுள், ட்ரிபிள் மடங்கு வியூஸ் வந்து போயிருந்துச்சு. ரொம்ப நன்றி. நெறைய பேர் புது ஆட்கள் பார்த்தீங்க அப்படிங்கிற மாரி காட்டுச்சு யூடியூப்ல. அவங்க எல்லாரும் எப்படி இருக்கு இந்த வீடியோ, அதாவது நாங்க பேசுறது அப்படிங்கிறத வந்து மறக்காம கீழ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. Spotifyல நாங்க சொல்லிட்டு இருந்தோம். அதுல கமெண்ட் ஆப்ஷன் எங்களுக்கு காட்டல. சதி பண்ணிட்டான். இதுல கமெண்ட் ஆப்ஷன் காட்டும். நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி இப்போ இதுவரையும் இருந்த திட்டுங்க. திட்டுங்க. ஏதாவது தப்புடா அப்படின்னு சொல்லுங்க. ஏதாவது அது மாத்திக்கலாம். இப்போ இதுவரை இருந்த செட்டப் இல்லாம புதுசா கொஞ்சம் குவாலிட்டியா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாத்தி கொஞ்சம் டிஃபரெண்டா ஒண்ணும் இல்ல. அப்படிக்கா உட்கார்ந்திருந்தோம். ஃப்ரேமுக்கு இப்படிக்கா உட்கார்ந்திருக்கோம். இது வந்து இவ்வளவு நாளா எனக்கு தோணவே இல்ல. கிருஷ்ணா அவர்களுடைய ஐடியா தான். இனி அடுத்து கொஞ்சம்ல வந்து இங்க நடுவுல நம்ம லோகோ போட்டு, இந்த போஸ்டர்கள் சிலதெல்லாம் ஒட்டி கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணலாம். டெக்கரேட் மோஸ்ட்லி நீங்க அடுத்த எபிசோடு பார்க்கறதுக்குள்ள வந்துரும்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு இப்போ ஃபோர்ஸா இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி தான் பேசணும். முடிஞ்ச அளவு சீக்கிரம் குடுக்கறதுக்கான வழிய பார்க்குறோம். குவாலிட்டியா குடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்றோம். விஷுவலா கன்டென்ட்டும் அதே குவாலிட்டி நீங்க எதிர்பார்க்கலாம் கடைசி வரைக்கும். இதே குவாலிட்டி. இப்பயே குவாலிட்டியா இல்லையாடா அப்படிம்பாய்ங்க. சரி, ஓகே. குவாலிட்டியா குடுக்க ட்ரை பண்றோம். கன்டென்ட்டும் வந்து குவாலிட்டியான கன்டென்ட் குடுக்க ட்ரை பண்றோம். இந்த வீடியோ இது ரொம்ப 2வது இதையும் சொல்லிடலாம். Spotify ஆக்சுவலா Spotifyல நான் ஆடியோவா போடலாம்னு நெனைக்கிறேன். ஸோ அது மாரி Spotifyலயும் இது வரும். பட் அகைன் இது வந்து இப்போ பாட்காஸ்ட் மாரி இல்லாம யூடியூப்க்கும் வந்துட்டனால ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி ஒரு 20 நிமிஷம், அதிகபட்சம் 25 நிமிஷத்துக்குள்ள ஒரு கன்டென்ட்ட முடிக்கலாம். ஏன்னா புதுசா வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இது ஒரு இன்ட்ரோ வீடியோ மாரி எடுத்துக்கங்க. போன வீடியோல இன்ட்ரோ பெருசா அவங்களும் குடுத்துருக்காங்க. ஏன்னா, அப்ப எனக்குமே யூடியூப்ல தான் போட போறோம் அப்படிங்கிறது ஐடியாவே இல்ல. கிடையாது. அந்த வீடியோ எண்டிங்லயே பார்த்தா புரிஞ்சிருக்கும் மேபி. ஸோ அதனால தான் இந்த இன்ட்ரோ வீடியோ யாரும் கோச்சுக்காதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போயிறாதீங்க. ஸோ இந்த வார எபிசோடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்சமா போலாம். சரி, கொஞ்சம் ஹோல்சமா அப்படின்னு சொல்லி போன தாட்டி தலைவர் பேசியிருந்தோம். சினிமாக்குள்ளேயே வந்து ஹோல்சமான கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய படத்துல நெறைய கேரக்டர்ஸ் வந்திருக்கும். அதுல வந்து அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமே அந்த கேரக்டரோட அந்த ஒரு விஷயம் வந்து நம்மள பயங்கரமா இம்பாக்ட் பண்ணியிருக்கும். சூப்பரா. சரி, இந்த மாரி ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும். நம்ம இந்த மாரி இருந்தா நல்லா இருக்குமே. இந்த மாரி வாழணும் அப்படிங்கிற மாரிலாம் இருக்கும். அந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் என்னென்ன படங்கள், எங்களோட ஃபேவரைட் கேரக்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யாரு? எந்த கேரக்டர்? அ பொதுவா லைக் நீ சொன்ன உடனே அவங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வந்திருக்கும். அந்த மாரி ரொம்ப காமனா டக்குன்னு ஞாபகம் வர ஒரு இதா வந்து மெய்யழகன் கார்த்தி. அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதுமே எனக்கு அந்த கேரக்டர் வந்து தான் டக்குன்னு மைண்டுக்கு வந்தது. அது ரீசென்ட்டா இப்போ ரீசென்ட்டா வந்ததுங்கிறது ஒண்ணு. பழைய கேரக்டரா இருந்தாலுமே அது ஞாபகம் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு டெப்த்தோட இருக்க ஒரு கேரக்டர் தான். அப்படிதான் எழுதியிருக்காரு பிரேம். அகைன் வந்து எல்லாருனாலயும் அது எப்படி ஒருத்தனை எல்லாருக்குமே பிடிக்கும் ம். அப்படிங்கிற மாரி இந்த கோபி சுதாரு ஒருத்தனை பார்த்தாலே எப்படிடா அடிக்கடிங்கிற மாரி ஒருத்தனை பார்த்தாலே எப்படிங்க கொஞ்சணும்னு தோணுங்கிற மாரி ஒரு கேரக்டர் தான் வந்து மெய்யழகன். 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 அந்த மாரி ஒரு கேரக்டர் எனக்கு பார்த்துட்டு சூப்பரா, கார்த்திக்கும் அது சூப்பரா செட் ஆயிருந்துச்சு அப்படிங்கிற மாரி. ஒரு ஆப்வியஸா எல்லாத்தையும் வந்து புல் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு சக்கரவர்த்தியடா அப்படிங்கிற மாரி ஒரு கேரக்டர். அப்படி ஒரு ஆளு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இந்த மாரி சொன்ன உடனே டக்குன்னு வந்து பவர் பாண்டி படத்துல வந்து பாப்பாண்டி வந்து ஒரு சூற ஞாபகம் வந்துச்சு. காத்து ஒரு 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 இதே மாரி இப்ப நம்ம கார்த்தி சொன்னோம்ல, அதே மாரி எல்லா கேரக்டரையும் புல் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு ரக்கடான தாத்தாவ காட்டிக்கிட்டு இருந்த ராஜ்கிரனோட இன்னொரு ஒரு ஃபேஸ், அவரோட லவ்வர் பழைய பாய். படங்களும் ஒரு லவ்வர் பாயா மாத்தி ஒரு பூக்கியா பயங்கர சூப்பரா அந்த மாரிலாம் வந்து காட்டியிருந்தாங்க. நீ பழைய படங்களே ராஜ்கிரண் அவர்களோடத எடுத்துட்டு பார்த்தேன்னா கூட ஒரு ரஃப் அண்ட் டஃப்பா இப்ப பாரு மூஞ்சி காட்டுற மாரியான ஒரு ஆளா தான் வந்து எலும்ப கடிக்கிற யாருன்னு ஒண்ணு எலும்ப கடிக்கிற, இல்ல இல்ல எலும்ப உடைக்கிற அப்படிங்கிற மாரி தான். ஒண்ணு எலும்ப கடிக்கிற இல்ல உடைக்கிற, உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? சூரிய சொல்லி ஒரு இது இருக்கும். அந்த மாரி ஒரு ஆள் தான். இப்போ ரஜினி முருகன்லயும் அவரோட அந்த ஒரு தாத்தா கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபன் சைடு இருக்கும். ஃபன் சைட் இருந்தாலும் அவர் வந்து தாத்தாவனால ஃபன்னு. முன்னாடிலாம் நான் வந்து இது அப்படிங்கிற மாரி தான். அப்படிதான் இருப்பாரு. இதுல பவர் பாண்டியில வந்து தனுஷ் அந்த ஃபிளாஷ்பேக்ல வர தனுஷ்கார அந்த பவர் பாண்டியா இருந்தாலும், இந்த பக்கம் ராஜ்கிரண் நடிச்ச இந்த பவர் பாண்டியா இருந்தாலும், அந்த ஒரு பையன் திட்டுறான், இந்த மாரி நம்ம எல்லாரும் அந்த மாரி ஒரு சைடு இருந்தா கூட, அவர் அங்க ஜாலியா தான் இருப்பாரு. என்னடா பெரிய தப்பு பண்ணிட்டேன், இவன் போய் திட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி தான் இருப்பாரு. நான் உங்க அப்பாடா அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த கேரக்டர் வந்து பயங்கர சூப்பரா இருக்கும். திடீர்னு பைக் எடுத்துட்டு வெளிய போய், யோ தாத்தா எங்கேயா போன அப்படின்னு சொல்லி எனக்கு பக்கத்துல வந்து
அந்த சூரக்காத்து பாட்டு ரொம்ப பிடிக்கும். பவர் பாண்டி ஆல்பமே ரொம்ப பிடிக்கும். ஷான் முதல் படம் மச்சாவா பண்ணியிருப்பாப்புல. அதுல வந்து அந்த ஒரு சூரக்காத்து பாட்டுல ஒரு லைன் வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த லைன். தனுஷ் தான் எழுதுனாருன்னு நினைக்கிறேன் லிரிசிஸ்ட். தெரியல. சரியா? அந்த அந்த லைன் வந்து எக்ஸாக்ட்டா அந்த கேரக்டரோட பொருந்தும். அதே நேரம் எனக்குமே அது ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒரு லைன்னா என்னன்னா, "வயசான சிங்கம் ஜீன்ஸ் போட்டு டான்ஸ் ஆடுது" அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்க்குறப்ப அது எப்படி எழுதுனாங்க, எங்க தாட் ப்ராசஸ் என்னன்னு தெரியல. அது செம கியூட்டா இருந்துச்சு. இப்ப எனக்கு அதே மாரி கமல் அவர்களுடைய படம்னா, எனக்கு வசூல் ராஜா எம்பிபிஎஸ். அந்த கேரக்டர் வந்து நீங்க சொல்லலாம். பயங்கரமான ஒரு டான், ரவுடி, வசூல் கட்ட பஞ்சாயத்து பண்ணி, வசூல் பண்ணி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆள்னா, நீங்க அந்த அந்த படம் முழுக்க இந்த காலேஜ்ல போனதுக்கு அப்புறமா இருக்கட்டும், இல்ல வசூல் பண்ணிட்டு இருக்கும்போதேவா இருக்கட்டும், அவருக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஒரு நியாயம், ஒரு தர்மம் எல்லாமே வந்து இருக்கும். அது எல்லா டானுக்குமே இருக்குங்க. ஒவ்வொரு சட்டம் இருக்கும்னு சொல்லலாம். ஒவ்வொரு டானுக்குமே ஒரு நியாயம், தர்மம் வந்து எல்லாரும் பார்ப்பாங்களா? இல்ல அவங்களுக்கான நியாயம். ஆ. சரி, ஓகே, ஓகே. இந்த மாரி வந்து வச்சிருப்பாப்ல. ஆனானப்பட்ட வசூல் ராஜாவே நீ ராங் சைடு எடுக்க வச்சுட்டியே அப்படிங்கிற மாரி. கரெக்ட் சைடுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நியாயம் இருக்கும். அதுதான் அங்க மேட்டர். ஒரு ஹோல்சமான ஒரு கேரக்டர் இருக்கும். எல்லார்கிட்டயும் போயிட்டு ஜாலியா பேசிட்டு ஒரு ஒரு அதுக்கு தானே வாங்குறீங்க துட்டே. அவரு வம்பிழுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண ஒரே ஆள் வந்து பிரகாஷ் ராஜ் அவர்களோட கேரக்டரா தான் இருக்கும். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அவர் வந்து நியாயமா அவ்வளவு பெரிய அதுவும் ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு அவங்க அப்பாவுக்கு. இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்காரு அப்படிங்கும்போது, அதனாலதான் அதையும் வம்பிழுப்பாரு தவிர மத்த எல்லாருக்கிட்டையும் ஒரு சீன் இருக்கும். இப்ப நீ முத்து சொல்லும்போது ஒரு சில சீன்லாம் சொன்னேன். எனக்கு பயங்கர ஹோல்சமா வந்து இந்த கழுவி தொடச்சுக்கிட்டு இருப்பாரு ஒருத்தர். கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க ஃப்ளோர் கிளீன் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் வந்து எல்லாரையும் திட்டி கத்திக்கிட்டு இருப்பாரு. "ஏன்பா இப்பதான்ப்பா கழுவுறேன், ஏன் மிதிச்சிட்டு போறீங்க, போயா வாயா" அப்படின்னு. இப்படி போயிட்டு, "ஒண்ணும் இல்ல, உன் பேர் என்ன?" அப்படின்னா, பரிசுத்தமோ ஆரோக்கியம் என்னமோ சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அவர் பேர். அந்த மாதிரி போயிட்டு ஃபர்ஸ்ட் கட்டிப்புடி வைத்தியம் வந்து அவருக்கு தான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த ஹாஸ்பிட்டல்ல. பண்ணிட்டு ஒரு அதுக்கு பயங்கர வெயிட் பவர்ஃபுல்லா பயங்கர ஹோல்சமா இருக்கும் அந்த சீன். நானா ஆமா பின்ன இதெல்லாம் பாராட்டுறதுக்கு பெரிய மனுஷங்களுக்கு டைம் கிடைக்காது. நம்ம தான் டைம் கிடைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி அப்பப்போ பாராட்டி. அந்த கேரக்டரும் நிறைய ட்ராஜடி அதுக்கப்புறம் பார்க்கும் அப்படின்னு வச்சுக்கேன். ட்ராஜடி பார்த்தாலும் மத்தவங்க அந்த கேரக்டர் பண்ணுவாங்களே தவிர, அந்த கேரக்டர் யாருக்கும் இது பண்ண மாட்டாங்க. கடைசியில அந்த வீல் சேர்ல உட்கார்ந்திருக்கவருக்கு கூட பிடிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரா தான் வசூல் ராஜா வந்து அதுக்கான நியாயத்தை கேட்கக்கூடிய ஒரு கேரக்டரா இப்ப ராஜா இருந்திருப்பாரு. ஏன் ஈவன் பிரகாஷ் ராஜுக்கு கூட கடைசியில அந்த ரிடம்ஷன் தெரியும். சரி, இவனை இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி. பேசிக்கா இப்போ நம்ம 3 சொன்னது ஏன் பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம 3 கேரக்டர் பேசணுமா? 4 பேசணும்னு நினைக்கிறேன். சரி 4 கேரக்டர்ல அங்க வந்து அவங்க எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, ஏன் பிடிக்குது அப்படின்னா அன்பை கொடுக்குறாங்க. அது வந்து வசூல்ராஜாட்ட இன்னும் நீ எக்ஸ்ட்ரீமாங்கிறத விட அது வேற ஒரு விதமா அது வேற அப்ரோச்ல இருக்கும். அந்த அன்புங்கிறது வந்துட்டு அது அந்த மாதிரி ஒரு ராகிங் சீன் எடுத்துக்கலாம். அந்த அன்பை காட்டுறதுதான் ராகிங் சீன். போயிட்டு என்ன அப்படின்னு சொல்லி அத எந்த மாதிரி ஒரு அப்ரோச் பண்றாப்ல ராஜா அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பரா ஒரு கேரக்டர் வந்து எனக்கு கமல் அவர்களுடைய இருக்கு. அடுத்து உனக்கு வேற எதுவும் கேரக்டர் ஞாபகம் வருதா? அதே மாதிரி ரீசெண்ட் டைம்லயே வந்து என்னோட ஒரு வயசு மூத்தவர் தான் அபிஷன் ஜீவிந்துன்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர். ஸோ அதான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல வர சசிகுமார் கேரக்டர் சூப்பரான ஒரு கேரக்டர். அந்த படம் ஃபுல்லா இவரு ஷான் ரோல்டன் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஷானும் இவரு பாட்டுக்கு தான் எப்படி பாட்டு வேணும், பாசிட்டிவா வேணும் அப்படிங்கிற மாதிரி படம் ஃபுல்லாவே பாசிட்டிவா இருக்கும். அந்த கேரக்டர் ரொம்ப ஏன்னா அந்த படத்தோட சோலே அந்த கேரக்டர் தான் அப்படிங்கிறப்போ அவ்வளோ சூப்பரா அந்த கேரக்டர் அவ்வளோ பியூரா இருக்கும். எம்எஸ் பாஸ்கர் வந்து அவரை வேலைக்கு எடுக்கிறதுக்கான அந்த ஒரு இது சூப்பரா இருக்கும். அந்த அந்த இது வந்து அதுதான் கரெக்டா மீன் அந்த ஒரு சீன் தான் அவரை புரிய வச்சதுங்கிற மாதிரி நமக்குமே அந்த ஒரு சீன் ஒரு எக்ஸாம்பிளா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கேரக்டரோட அந்த அந்த கோர் என்ன, இந்த கேரக்டர் என்னதான் பண்ணுது, அது ஏன் அப்படி இருக்கு, அதோட இதுங்கிறது நமக்குமே அங்க தெரிய வரும். அப்புறம் அந்த ஃபியூனரல் சீன்ல பேச அதெல்லாம் வந்து ரொம்ப ஹோல்சமா ஃபீல் ஆகும் அந்த கேரக்டர். எனக்கு இதுக்கு முன்னாடி நம்ம சசிகுமார் அவர்களை வந்து அந்த மாதிரி கத்தியும் ரத்தமுமா பஞ்சாயத்து பயலுக அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டேக் வந்து ரொம்ப
என்ன சொல்றது, பயங்கர கான்ட்ராஸ்டா இருந்தாலும் பயங்கர சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எனக்கு பேசிக்கா போன வீடியோல சொன்ன மாரி நான் ஒரு அணில் அப்படிங்கிறனால, விஜய் அவர்களுடைய ஒரு நெறைய படத்துல அந்த மாரி ஒரு துருதுருன்னு பயங்கர ஹோல்சமா இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் வந்து நெறையா இருக்கும். எனக்கு சச்சின் கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம எப்படி அ முத்து சொன்னோமோ, முத்துக்கு அப்புறம் வந்து வசூல் ராஜா சொன்னோமோ, வசூல் ராஜா மாரி தான் கிட்டத்தட்ட சச்சின் கேரக்டர். ஒரு சில பேர சும்மா வம்பிழுக்கிறது, டீஸ் பண்றது அந்த மாரி இருந்தாலும், அந்த ஒரு ஹோல்சம்னஸ்ங்கிறது ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்கும். யாரையுமே கார்னர் பண்ணி இவங்கள வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற மாரி டீஸ் வந்து இந்த படம் முழுக்கவே வந்து எங்கேயுமே இருந்திருக்காது. ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் ஒண்ணு வரும் ஆக்சுவலா. அந்த கிரிக்கெட் விளையாண்டுட்டு ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் வரும். அதுவுமே வந்து பயங்கர ஜாலியா அந்த மாரி தான் போயிருக்குமே தவிர, அந்த கேரக்டர் சூப்பரா ப்ளே ஆயிருக்கும் அந்த படம் ஃபுல்லா. இந்த ஒரு வைப் தான் சச்சின் அப்படின்னாலே. அதுக்கு அடுத்து தான் இது கொஞ்சம் அதே காலேஜ் ஸ்டூடண்ட் கொஞ்சம் ஆல்டர் பண்ணா, நண்பன் படத்துல வந்து பஞ்சவன் பாரிவேந்தன், கொசக்சி பசப்புகள் அந்த கேரக்டர். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொசக்சி பாசப்புகள்கிட்ட வந்து வாட்ஸ் லைஃப்ங்கிறதே வந்து நிறைய விதமா வந்து ஆ. சொல்லியிருப்பாப்புல. நம்மளோட பெர்செப்ஷனை மாற்றக்கூடிய ஒரு பவர் வந்து கொசக்சி பாசப்புகள்கிட்ட இருக்கு. பஞ்சவன் பாரியன்ட்ட பேசிக்கா இந்த இந்த கேரக்டர் வந்து நிறைய விஷயங்கள் ஜீவாவோட பண்றதா கேரக்டரா? இருக்கும். இல்ல இல்ல பசப்புகள். ஓகே. பஞ்சவன் பாரியந்தன் கேரக்டர் பண்ற நிறைய விஷயங்களா இருக்கும். நிறைய விஷயம் சொல்றதா இருக்கும். ஒரு அகைன் நம்ம அங்க திரும்ப திரும்ப எதிர்த்து பேசுறது அந்த மாதிரி ஜீவாவோ இல்ல எல்லாருமே பேசுறதுதான். ஸ்ரீகாந்த் கேரக்டரும் நமக்கு ஆகாது. நீ வேற உலகத்துல இருக்க, நான் வேற உலகத்துல இருக்கேன். பண்ணக்கூடிய ஆட்கள் கடைசியில் தோத்து தான் போவாங்க. ம். அப்படிங்கும்போது உன்னுடைய சோலுக்காக நீ ஒர்க் பண்ணு, உன்னோட இதுக்காக நீ வாழு அப்படிங்கிற மாதிரியான ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாத. உனக்கு வர்ற ஃப்ளோல போ. அது உனக்கு அந்த விஷயத்த நீ சூப்பரா பண்ணுவ அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல மாட்டிட்டா என்ன பண்றது, வேற யூனிஃபார்ம் மாத்திரு அப்படிங்கிற மாதிரி. யூனிஃபார்ம் மாத்து, ஸ்கூல மாத்து. மாத்து அப்படிங்கிற அவ்வளவுதான். மாதிரி. படிக்கணும் உனக்கு அவ்வளவுதானே அப்படி. தட் சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்னு அது வரைக்கும் ஹார்ட் கோரா இதுதான் கரெக்ட் அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த வைரஸ் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் வந்து அந்த ஐடியாலஜி உடைச்சு உடைக்குது. அந்த கேரக்டர் அப்படின்னா அது சூப்பரான. கடைசியில ஒரு அந்த அந்த ஏன்னா பென்சில் மேட்டர் சொல்றது வந்து பென்சில் எதுனா ஊக்கு உடைஞ்சதுன்னா இதுன்ற மாதிரி அது சொல்ற விஷயம் வந்து செம பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் அந்த சீன். அது ஒரு பிளெஸ்ஸிங். எனக்கு அந்த விஷயம் வந்து பிளெஸ்ஸிங் மாதிரி தான் இருந்துச்சு. போடா அவ்வளோ அப்படியா நல்லா நல்லா போடா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சூப்பரா அந்த வேற என்ன கேரக்டர் உங்களுக்கு ஞாபகம் வருது ஹோல்சமா? ஹோல்சம்மாங்கிறத தாண்டி வந்து இந்த அந்த நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, சரின்னு நினைக்கிறேன். SERENE அந்த வார்த்தை. அது வந்து கிட்டத்தட்ட தெய்வீகம் அந்த மாதிரி அந்த மாதிரியான டிவைன். இந்த செரினிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு பயங்கர உருவமா இருந்த ஒரு கேரக்டர் வந்து கடைசி விவசாயில வர கேரக்டர் விஜய் சேதுபதி. அது வந்து எப்படி சொல்றது, இப்போ ஒரு அமைதி வந்துச்சு பார்த்தியா எனக்கு. அதுதான் வந்து அந்த கேரக்டர். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவ்வளோ ஒரு பயங்கர அந்த இப்போ இவர் கேரக்டர் எவ்வளோ முக்கியமோ, தாத்தா கேரக்டர் அந்த படத்தில் எவ்வளோ முக்கியமோ, அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸும் இங்கேயுமே இருக்கும். ஆனால் அந்த கதைக்கும் அந்த கேரக்டருக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்காது. ஆனால் அது படம் ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு கதை சொல்லும். அது நம்மளுடைய ஒரு நமக்குள்ள இருக்க ஒரு இதை தூண்டும். ஸோ அந்த கேரக்டரை வச்சு பார்க்கும்போது கடைசியில அவங்க அந்த குலதெய்வத்துக்கு பூஜை பண்ற சீனே வந்து வேற மாதிரி தெரியும் நமக்கு. அது வரைக்கும் அந்த என்ன கோயிலுக்கு பூஜை பண்ண போறாங்க, தாத்தா வெளியே வரணுங்கிறது மட்டும்தான் அது வரைக்கும் நமக்கு ஒரு குறிக்கோளா இருந்துகிட்டு இருந்துச்சு தவிர, அந்த கேரக்டரோட அந்த கேரக்டர் நமக்கான பெர்ஸ்பெக்டிவ் மாத்தினதுக்கு அப்புறம் இந்த பூஜை பண்றது எவ்வளவு முக்கியமான விஷயம். அப்ப இதை முடிச்சுட்டு அவர் இந்த இந்த கோயில் கும்பிடுறதுங்கிறது அந்த அதோட ஒரு டிவோஷனலா அது ரொம்ப சூப்பரா வந்து எக்ஸ்பிளைன் பேசிக்கா அந்த எனக்கு ரொம்ப அதுல ரொம்ப இதான சீன்னா வந்து அவன் மறையிலடா பறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த இதுல ஒரு ஆர்காஸ்மிக் டெத்துங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு கேரக்டர் தான் கடைசி விவசாயில வரக்கூடிய விஜய் சேதுபதி அவர்களுடைய கேரக்டர். ஸோ அதான் விஜய் சேதுபதினோடனே எனக்கு சூப்பர் டீலக்ஸ் ஞாபகம் வந்துச்சு. சூப்பர் டீலக்ஸில் வர கேரக்டர் எது அப்படின்னா வந்து காஜி வந்து அது ஹோல்சம் கேரக்டர்ல அவன் வேற மாதிரி ஒரு கேரக்டர். அவன் வந்து எப்படி சொல்றது, அவன் வந்து சேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஹோல்சமா எனக்கு தோணுன கேரக்டர் வந்து ராஸ்குட்டி. அந்த கேரக்டர்
ஆக்சுவலாக சூப்பர் டீலக்ஸ் படமே வந்து எனக்கு ஒரு ஒரு பெரிய லெசன் தான். எனக்கு ஆல்ரெடி இந்த சினிமாவில் பாட்காஸ்ட்ல போட்டு நான் அங்க போய் கேளுங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா சூப்பர் டீலக்ஸை வந்து நான் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசியிருப்பேன். அந்த மாதிரி சூப்பர் டீலக்ஸ் நான் எல்லா இடத்துலையும் பேசி வச்சிருப்பேன். அப்படி ஒரு விஷயம் வந்து அந்த படத்தில் நிறையா லெசன்ஸ் இருக்குது. ராஜ்குட்டியுமே அங்கே நிறையா விஷயங்களை வந்து சொல்லுவோம் போற போக்குல அப்படிங்கிற மாதிரி கடவுள் ஒரு சில்லற பையதான்பா அப்படிங்கிற ஒன்று இருக்கும். நீ ஆம்பளை எவனாரு பொம்பளை எவனாரு ஆனா எங்க என் கூட கூட இருந்து தொலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து கஷ்டன்றது உன் வாழ்க்கையில் மட்டும்தான் நினச்சியா? நீ ஆம்பளை வேணாரு பொம்பளை வேணாரு ஆனா எங்க கூட இருந்து தொலைய. ஆமாம் அதுதானே முக்கியம். நீ என்னவா இருக்கேங்கிறது எனக்கு தேவையில்லை. நீ எனக்கு ஒரு பெஸ்ட் கம்பெனியன் அப்படின்றப்ப நீ என்னவா வேணா இருந்திருப்போ. அட்லீஸ்ட் நீ என் கூட நான் சொல்லுவேன் உன்னை வந்து ஊர்ல இருக்கவங்க பேசுறாங்க திட்டுறாங்க வெளியே போனா எல்லாரும் பேசுறாங்க நானும் அம்மா உன்னை ஒரு வார்த்தை சொல்லியிருப்போமா அப்போ நாங்க சொல்றதானே உனக்கு யார் யாரோ சொல்றத நீ நினைச்சு யாரும் உனக்கு கம்பெனி நாங்க தான் கம்பெனி. அப்போ நாங்களுமே உன்னை இது பண்றப்பதான் நீ மனசு உடஞ்சு போகணுங்கிற ஒரு கணக்கு. நாங்க தான் உன்னை ஒண்ணுமே சொல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அது அவன் சொல்லலை. அப்படிங்கும்போது அவனுக்கு இந்த சமூகத்தை பத்தின பெரிய புரிதல் கிடையாது. புரிதல் அது புரிதல் கிடையாதுனால அவனுக்கு அது மேல அக்கறையும் அப்படி ஒண்ணு இருக்கு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அந்த ஒய்ஃப் கேரக்டர் அவன் காயத்ரி நடிச்சிருப்பான். அந்த கேரக்டருமே எதுவுமே சொல்லல. அப்படிங்கும் போதுதான் வந்து அந்த என்ன சொல்றது பக்குவத்தின் அவன் அவ்வளவு புரிஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி மாறிடுது அந்த சீனே. ஸோ அப்படி ஒரு கேரக்டர் ஹோல்சமான கேரக்டர்ல நான் ராஜ்குட்டியும் சொருகிறேன். சூப்பர் டீலக்ஸை சொல்லிக்கிட்டு ஓகே. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பழைய படம் தான். பாலா படம் அப்படிங்கிறது பாலா படத்துல ஹோல்சமான கேரக்டர்லாம் இருக்கு. அது இது சொன்ன உடனே நான் அதனாலதான் ஃபர்ஸ்ட் பாலா படம் அப்படிங்கறது முன்னாடி சொன்னேன். பாலா படத்துல ஹோல்சமான கேரக்டரா எங்க யாரு அப்படிங்கிற மாதிரி என்னால ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அது யாரு அப்படின்னா பிதாமகன் படத்துல வரக்கூடிய சக்தி, சூர்யா அவர்களுடைய சக்தி கேரக்டர். படத்தை இது ஃபர்ஸ்ட் நான் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி வச்சுக்கேன். படத்தை படம் அந்த படத்துக்குள்ள அந்த கேரக்டரோட எண்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கேரக்டர் அது வரைக்கும் அவன் மத்தவங்கள்ட்ட எப்படி இருந்துக்கிறான் அப்படிங்கறத வச்சுதான் இந்த இத்தனை கேரக்டர் பேசுனதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் மத்தவங்கள்ட்ட எப்படி இருக்கான் அப்படிங்கறதா. நீங்க சக்தி கேரக்டர் எடுத்த உடனே உங்களுக்கு திருடன் மத்தவங்களை ஏமாத்துறான் அப்படிங்கறது இருந்தாலும் இப்போ அங்க கமலுடைய கமல்ன்ற மாதிரி அங்க விக்ரமுடைய கேரக்டர் வந்து எந்த மாதிரியான ஒரு கமல் நடிச்சனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அங்க விக்ரமுடைய கேரக்டர் வந்து இந்த அளவுக்கு எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு அந்த ஜெயிலில் ஒரு சீன் இருக்கும் அங்கே வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டருக்காக ஒருத்தன் போய் நிற்கிறான். அந்த கேரக்டருக்கும் வந்து ஒரு அட்டென்ஷன் வேணும், அந்த கேரக்டரை யாராவது பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி போய் நிற்கிறான் அப்படின்னா அப்போது அதுலேயே சக்தியோட கேரக்டர் வந்து அங்கே தெரிஞ்சிடுது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அதுதான் டக்குன்னு எனக்கு அந்த ட்ரெயின் சீன் தான் வந்து ஞாபகம் வருது ஒரு தாட்டி சொன்னாலுமே. இப்போது சூர்யா அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு நிறைய படங்கள் வந்து ஞாபகம் வரலாம். கங்குவா மாதிரி, கருப்பு மாதிரி. எனக்கு வந்து அவரோட ஐகானிக் சீன்ஸ் எல்லாம் பேசணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக அந்த ட்ரெயின் சீன் வந்து வந்துடும். டைலாகே சூப்பராக இருக்கும், பயங்கரமாக பேசியிருப்பாப்புல. ஆப்வியஸா பிதாமகன்ல இருக்கக்கூடிய அந்த சக்தி கேரக்டர் பயங்கர ஹோல்சமான ஒரு கேரக்டர். சித்தன்னு சொல்லி அச்செல்லாம் ஊற்றிருப்பாப்புல. அது சூப்பராக இருக்கும். யாரு பண்ண முடியும் அந்த மாதிரி? அப்படி என்ன சித்தன் வந்து சக்திக்கு என்ன பண்ணிட்டான் அப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. அப்பயே நம்ம சொன்ன மாதிரிதான் அவன் எப்படி இருந்தாலும் அவனுக்கு ஒரு 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 பெட்டர் கம்பெனி. நீ யோசிச்சு பாரு, கடைசி வரைக்கும் யோசிச்சு. இப்போ இவங்க எல்லாருமே இருக்காங்க. அவன் செத்துட்டான், அந்த வருத்தம் இருக்கு. ஆனா அந்த அந்த இழப்புக்கான நியாயத்தை யாருமே கேட்கணும்னு நினைக்கவே இல்லை. அங்க சித்தம் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது நினைக்கிறேன். அவன் ஃபீல் பண்ணியிருக்கான், சக்தியும் ஃபீல் பண்ணியிருக்கான். இவன் தான் நிற்பான் நமக்கு. இப்போ சித்தனுக்கு ஏதாவது ஆயிருந்தா அங்க சக்தி விட்டுருக்க மாட்டான். ஸோ அதுதான் அடுத்து. ஸோ விக்ரம் ஒன்று இதில் நீ வந்து சொன்னனால அந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இது மேபி நான் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த படம். ஏன்னா இந்த கூட்டத்தோட வர படங்களில் வந்த படம் அது கேடிவியில் போட்டிருப்பாங்க. என்ன மாதிரி நீங்கள் சின்ன வயசில் 2002 அந்த டைமில் பிறந்தீங்கன்னா நீ வந்து பார்த்துருக்கலாம். நிறையா தடவை போடுவாங்க கேடிவியில். கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். முழுசா பார்க்கலனாலும் இந்த படத்தை மேஜிக்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கட்டாயம் பார்த்துருப்பீங்க. வடிவேல் வருவாப்புல. ஸோ டேரக்டரா வந்துருப்பாங்க. என்ன ஒரு டைலாக் வர மேடா, இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர். அந்த டைலாக் வர படம் கிங் அப்படின்னு சொல்லிட்டு நாசர் அவங்க அப்பா வருவார்.
ஸோ அப்படி ஒன்று இருக்கும். அது என்னன்னா இவங்க அப்பா வந்து அவங்க அப்பா கூட, அதாவது விக்ரமோட தாத்தா கூட சண்டையா இருக்கும். எப்படியாவது நான் சேர்த்து வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இதில் அவங்க சொந்த சொந்த ஊர், அதாவது ஒரு கிராமத்துக்கு வருவாங்க ஃபாரின்ல இருந்து. அங்கே வந்து அங்கே நடக்கிற ஒரு ப்ளே தான் படம். அது என்ன சொல்றது, அந்த கேரக்டரு போக போகுது கொஞ்ச நாள்ல வந்து டிஸப்பியர் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஒரு பக்கம் வந்து இருந்துகிட்டு இருந்தாலும், அந்த கேரக்டர் பண்றது எதையுமே வந்து அட்டாச் ஆகாம இருக்க முடியாது. "ஏய் வேணாம்டா அந்த கேரக்டர் வந்து செத்துரும்டா. அது கூட ஏன்டா அட்டாச் ஆகிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி இருந்தாலும், அட்டாச் ஆகாம இருக்க முடியாது அந்த கேரக்டரோட அது பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதே மாரி எனக்கு நான் நோட் பண்ணி பார்த்தேன். இந்த எல்லா கேரக்டருமே வந்து இந்த செல்லா டீஸ் பண்றது வந்து எல்லா கேரக்டருக்குமே காமனா வந்திருக்கு. புரியல. ராசுகுட்டிய தவிர, செல்லமா டீஸ் பண்றது இருக்குல்ல, மத்தவங்கள வந்து வம்பிழுத்து பார்க்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லா கேரக்டருக்குமே வந்திருக்கு. காமனான ஒரு விஷயம். தாத்தா வம்பளத்துட்டு இருப்பார்ல இதில். ஆமா. இல்ல அவன் தாத்தா வடிவேலு வம்பிழுத்துக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு இந்த மாரி வம்பிழுக்கிற கேரக்டர்லாம் இருக்கு. ஸோ அந்த மாரியான ஒரு கேரக்டர் வந்து கிங் படத்துல விக்ரம். ஸோ அதே மாரி சிவகார்த்திகேயன் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் பிடித்தமான ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாரி சொல்லிருக்காரு. அடுத்த ஒரு டயர் போயிருக்காரு. பராசக்தி வரப்போகுது அப்படிங்கும்போது, அவரு ஹோல்சமா இருக்க படம் இருக்கா? அப்படிங்கிற மாரி நாங்க யோசிச்சு பார்த்தோம். யோசிச்சு பார்த்தா எல்லா கேரக்டருக்குமே ஏதாவது ஒரு இது இருந்துகிட்டே இருக்கு. குத்தல் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இது பார்த்தோம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எடுத்தீங்கன்னா கூட, அது ஹோல்சமான ஒரு அந்த வார்த்தை கீழே போட முடியல. ஒரு ஒரு அந்த கேரக்டருக்கான ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். சைல்டிஷான கேரக்டர்ன்னு வச்சீங்கன்னா, நீங்க அத வைக்கலாம். அது ஒரு ஹோல்சமான கேரக்டரா இருக்குமா? அப்படிங்கிறது எனக்கு அதுல தெரியல. கேடி பிளாக் கில்லாடி ரங்கால இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் கேரக்டர் வந்து அது மேட்ச் பண்ண முடிஞ்சுச்சு. இது என்ன சொல்றது? என்ன நடந்தாலும் அந்த கேரக்டர் வந்து தனியா ஒரு ஜோன்ல இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2, 3 சீன் சொன்னாலே புரியும்னு நெனைக்கிறேன். எலக்ஷன்ல எப்படியும் தோக்க போறாங்க அப்படிங்கிறது முடிவாகி போச்சு. முடிவாகி போட்டு இங்க வந்து படுத்திருப்பாங்க. எங்க அப்பாவ வந்து அவங்க எல்லாரையும் கடத்திட்டு வந்து ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா விமல் தான் வந்து பிளான் போட்டது இந்த கடத்துறதுக்கு. போடா நம்ம எப்படி தோத்துருவோம்னு தெரியும்டா! அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தாலுமே வந்து அந்த கேரக்டர் ஒரு மாரி பதறாம, இது பண்ணாம சில்லா தான் இருக்கும். சண்டை போடுவான் அந்த கவுண்டிங் பண்ற இடத்துல சண்டை வந்து எல்லாரும் மாத்து கட்டுல அடிச்சுக்கிட்டு, பயங்கரமா பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வேட்டிட்டு தான் பிச்சதுக்கப்புறம் நடந்து வந்துருப்பாங்க. கையில செருப்பு மாட்டி விட்டுருப்பாங்க அதுக்கு. இது இதே எப்படா இது எப்படா மாட்டுனாய்ங்க அப்படின்னு பாப்பா டவுசர் போட்டிருப்பாப்புல அந்த கேரக்டர். அந்த மாரி பயங்கர டேய் இவன் wholesome-ஆ பாப்பா லவ் பண்ற பாப்பா போட்டு நிறுத்தலாம் போட்டிருக்கான். வேட்டிய மடிச்சு கட்டுவாப்புல. பட்ட முறையா பட்டைய கிளப்புறடா கிளப்புறடா. இந்த மாரி ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்கும். போய் ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல அந்த அவங்க லவ் சூப்பரா இருக்குங்க. சுட சுட நாளைக்கு தூறல் பாட்டு யுவன் சங்கர் ராஜா. 4 காப்பி போடுங்க. இத 4 ஜெராக்ஸ் காப்பி போடுங்க. அது வந்து எஸ்கே உடைய அந்த ஒரு டச் அப்படிங்க. 5 காப்பி போடுங்க. எது? இத 5 ஜெராக்ஸ் காப்பி போடுங்கன்னு. உங்க வீட்ல சொல்லி உங்கள சுத்தி போட சொல்லுங்க. நான் ரொம்ப கண்ணு வச்சுட்டேன் அப்படிம்பாரு. ஸோ ஒரு மாரி பூக்கியா இருக்கும். அவங்க அப்பனும் கூப்பிட்டு மண்டி போட வச்சு ஆள விட்டு கொட்ட வச்சு கொட்டி அனுப்பி விட்டுருப்பான். ஓகே ஸோ சூப்பரா இருக்கும் அந்த கேரக்டர். அந்த மாரி ஹோல்சமா. ஸோ எண்டிங்க்கு வந்தாச்சு. என்னன்னா கார்த்திலேருந்து கார்த்தி அப்படிங்கிற மாதிரி மெய்யழகன் கார்த்தி எப்படி வந்து ஒரு இதை கொடுத்தாப்லையோ அதே அளவுக்கு தோழா படத்துல இருக்க ஒரு கார்த்தியும் 2 பேருமே தன்னோட பழைய வாழ்க்கையில இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி ஒரு கேஜுக்குள்ள தன்னறியாம போய் மாட்டிக்கிட்ட ஒருத்தவங்க வந்து மறுபடியும் அந்த கேஜை திறந்து பறக்க விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதில் பார்க்கும்போது நாகார்ஜுனா அவர் கேரக்டர் வந்து பயங்கரமான ஒரு ரேசரா அந்த வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு கேரக்டர், வாழ்ந்துட்டு இருந்த கேரக்டர், வாழ்ந்துட்டு இருக்க கேரக்டர், ரேசிங்கே விட்டுரு. அவர் நினைச்சா என்ன வேணா வாங்க முடியும், எவ்வளவு வேணா செலவு பண்ணணும். அந்த மாதிரி அந்த ஆள்னால பண்ண முடியாத ஒண்ணு இல்லை அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு நிம்மதி இல்லை. பண்ண முடியாதெல்லாம் இருக்கே, நடக்க முடியாது. இல்லடா நான் என்ன சொல்றேன்னா அதை தாண்டி சொல்றேன். ஓகே அந்த ஆளுக்கு நடக்க முடியும். சாரி மக்களே. இல்லடா என்னன்னா புரியுது. அவருக்கு தனக்கு முடியலங்கிறது அங்க ஒரு குறையாவே இருக்காது. ஓகே ஸோ அது அந்த ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்க ஒரு கேரக்டருக்கு இல்லை இது இப்படி இல்லை இது இப்படி அப்படிங்கிறத ரொம்ப ஜாலியா சொல்லிட்டு இதுக்கும் இப்போ மெய்யழகன் கார்த்திக் கூட வந்து பெருசா கஷ்டங்கள் எதுவும் இல்லை. ப்ரோஸ் லிவிங் இஸ் லைஃப் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். அவன் வந்து பண்ணணும், இதை பண்ணணும், இவருக்கு நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மெய்யழகன் கார்த்தி கேரக்டர் வந்து மெய்யழகன் வந்து அதை நினைச்சு பண்ணல. மெய்யழகன் வந்து வந்து அது அங்க கடவுள் மாதிரி. ஆனா இங்க தோழா படத்துல வர கார்த்தி வந்து அவனுக்கே 1008 பிரச்சனை இருக்கும். ஆமா அதுக்கிடையில வந்து இந்த கேரக்டரை
கொண்டு போகிற விஷயங்கள். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்துட்டு இல்லை நான் குடும்பத்தை பாருன்னு சொல்லி இவரே அனுப்பி விட்டுரு அங்கேருந்து. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு இருக்க அந்த பாண்ட் கடைசியில ஸ்ரேயாவை லெட்டர் போட்டு வர வச்சு இவங்க 2 பேரையும் மீட் பண்ண வச்சு முடிச்சு வச்சுட்டு ஓகே அப்படின்னு போற ஒரு விஷயமா இருக்கு. வந்து அந்த கார் சீனு அண்ணா ஆம்புலன்ஸ்னா இது நமக்கு அந்த வண்டி தான் கரெக்டா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி பைக்ல ஒரு பைக்கில் scene கட்டிட்டு போட்டு பெல்ட் போட்டு டைட்டா கட்டிட்டு அந்த கையை விரிச்சிட்டு இப்படி சாய்வாப்ல நான் கண்ணில் இருந்து அப்படி தண்ணி போகிறதா கிடையாது. மியூசிக்கும் சூப்பரா ராம்சி பள்ளி டிரெக்ட் பண்ண தோடா படம். அவர் தான் வாரிசும் டைரக்ட் பண்ணாரு. அது சொல்ல அதை கேட்கல யாரும். ஸோ இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கிட்டு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்க கிருஷ்ணா யோகேஷ். இது உங்கள் மூடர் மூளை. சைனிங் ஆஃப். பாய். கமெண்ட் இதெல்லாம் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. அடுத்த வீடியோவில் சொல்லிக்கலாம். சரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண போறாங்க.